Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. வணக்கம் அன்பு நேயர்களே. நாம் இந்த வாரம் பார்க்க போகிற வீடியோ உலகிலேயே மிக அதிசயமான முருகன் கோயில் என கூறப்படும் வல்லக்கோட்டை முருகன் கோயிலின் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம பிடிஎம்எஸ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலஞ்சி என்னும் நாட்டில் சங்ககொண்டாபுரம் என்ற நகரை பகிரீசன் அந்த பகிரதன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அம்மன்னனை காண வந்த நாரதரை ஆணவம் கொண்ட பகிரதன் அலட்சியப்படுத்தினான். இதனால் கோபமடைந்த நாரதர் பல நாடுகளை வெற்றி பெற்று கொண்டிருந்த கோரன் என்னும் அசுரனிடம், நீ பகிரதனை வெற்றி பெற்றாலே திறமையானவன் என்று நம்புவேன் என்று சிண்டு முடித்தார். சவாலாக எடுத்துக்கொண்ட கோரகன் பகிரதன் மீது போர் தொடுத்து அவனை தோற்கடிக்க பகிரதன் தப்பி காட்டினில் தஞ்சமடைகிறான். அங்கு துர்வாச முனிவரை காணும் பகிரதன் தனக்கு உதவும்படி கேட்கின்றான். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து பாதிரி பட்டரி மரத்தடியில் உள்ள முருகனை வணங்கி வந்தால் குறைகள் தீரும் என்று துர்வாச முனிவர் கூறுகிறார். அவ்வாறு வணங்கி வந்த பகிரதன் முருகனுக்கு வள்ளி தெய்வானையுடன் கூடிய கோயிலை வல்லக்கோட்டை முருகன் கோயில் ஆகும். அவன் கட்டிய கோயிலில் அழகிய முருகன் சிலை உலகிலேயே காண கண்கோடி வேண்டும் என்று கூறப்படும் அனைத்து மக்களால் கூறப்படும் அழகிய நின்ற குளத்தில் உள்ள முருகன் சிலையாகும். அவன் வள்ளி தெய்வானையுடன் கட்டிய கோயிலே இன்று வல்லக்கோட்டை முருகன் கோயில் என்று கூறப்படுகிறது. அந்த தலத்தின் சிறப்புகள்: வெள்ளிக்கிழமையில் முருகனை வணங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது. திருமணம் தள்ளி செல்பவர்கள் வேண்டிக் கொள்ளலாம். அருணகிரிநாதர் இத்திருக்கோயிலில் குறித்து பாடல்களில் பாடியுள்ளார். ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. அன்னதானம் இக்கோயிலில் சிறப்பாக கூறப்படுகிறது. 50, 100 என்று நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வழிமுறைகளை திருக்கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. நெய் தீபம் செலுத்தலாம். 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் இந்த கோயில். இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு 7 அடியில் முருகன் சிலையும் அதனுடன் வள்ளி தெய்வானை சிலையும் உள்ளன. திருவிழா காலங்களில் கூட்டத்தை தாங்கும் அளவுக்கு கோயில் உள்ளது. விநாயகர், அம்மன் சன்னதி தனியே உள்ளன. தொலைவிலிருந்து பார்த்தாலும் முருகன் தெளிவாக தெரியும்படி உள்ளது. கோயிலின் கருவறை எந்த நாகரிக அலங்காரமும் இல்லாமல் விளக்கின் வெளிச்சத்தில் மட்டுமே அந்த முருகனை காணும்படி இருப்பது அழகிலும் அழகாகும். மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கருவறையை நினைவுபடுத்துகிறது இந்த செயல். 7 அடியுள்ள முருகனை காண அற்புதமாக உள்ளது. அலங்காரத்துடன் அட்டகாசமாக முருகன் உள்ளார். கண்களை விளக்குவது சிரமமான ஒன்றாகவே இருந்தது. பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் அவ்வளவு அழகு. பசு, கன்று, புறா வளர்க்கிறார்கள். மயில் இருந்து இடத்தில் புறா உள்ளது. கோயிலுக்கு வெளியே குளம் உள்ளது. குளம் அருகே பெருமாள் கோயில் உள்ளது. கோயிலின் முன்னே ஏராளமான கடைகள் உள்ளன.
பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம். கோயம்பேட்டில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒரக்கடம் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோயில். தாம்பரம் பகுதியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முன்பு சாலை மோசமாக இருந்ததால் கோயிலுக்கு செல்பவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. தற்போது மேம்படுத்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையால் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கிறது. இங்கே இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளது. சிங்கப்பெருமாளின் 3ஆம் கண்ணை சில நொடியில் காட்டுகிறார்கள். இங்கு பிரசாதம் விசேஷமாக கூறப்படுகிறது. சாப்பிடுவதற்கே கோயிலுக்கு வருவோர் ஏராளம். மலையை குடைந்து கோயில் அமைக்கப்பட்டதால் This video sponsored by Mode eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். By Mode eShopping. மலையை குடைந்து கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. வல்லக்கோட்டை முருகன் கோயில் செல்பவருக்கு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் சென்று வரலாம். காஞ்சிபுரத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் பக்கமாகவே உள்ளது தாம்பரத்திற்கு. அருணகிரிநாதர் தல யாத்திரையாக பல ஆலயங்களுக்கு சென்று வந்தார். திருப்போரூர் முருகனை தரிசித்த அவர் அன்றிரவு அங்கேயே தங்கினார். கோயிலின் திருத்தணி முருகனை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணியபடி உறங்கினார். அப்பொழுது அவரது கனவில் தோன்றிய முருகன் கொடைநாதர் மரத்தனையே என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் காலையில் எழுந்த அருணகிரிநாதர் கனவினில் தோன்றிய முருகப்பெருமானை நினைத்தபடி திருத்தணி செல்லும் வழியில் வல்லக்கோட்டை திருத்தலம் சென்று அங்குள்ள இறைவனை தரிசித்தார். மேலும் அந்த முருகப்பெருமானின் மீது 8 திருப்புகழ் பாமாலையை பாடி மகிழ்வித்தார். இந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் ஆகியோர் திருமேனிகளை வரிசையாக வைத்துள்ளனர். பிரகாரத்தில் விஜயகணபதி, சண்முகர், தேவி கருமாரி ஆகியவர்கள் தனித்தனி சன்னதியாக வைத்துள்ளனர். இந்த ஆலயத்தில் கந்தசஷ்டி, மாதாந்திர கிருத்திகை, ஆடி கிருத்திகை, தமிழ் புத்தாண்டு, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் ஆகியவை மிக விமர்சனையாக நடைபெறுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விரவேல் முருகனுக்கு அரோகரா. செல்வங்களை அள்ளித்தரும் வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோகரா. This video sponsored by Mode eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். By Mode eShopping. PTMS சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.